உங்களுக்கு அன்பான வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 15, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். எனவே இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் அக்டோபர் 15, 2025 புதன்கிழமை, கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் நவமி திதி. இன்று காலை 10:34 வரை இருக்கும். அதன் பிறகு தசமி திதி தொடங்கி அக்டோபர் 16 காலை 10:35 வரை நீடிக்கும். நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் 12 வரை இருக்கும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 16 மதியம் 12:42 வரை நீடிக்கும். யோகம் சாத்திய யோகம் தோற்றவத் இன்று அதிகாலை 2:56 வரை இருக்கும். அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி அக்டோபர் 17 அதிகாலை 2:10 வரை நீடிக்கும். கரணம் கரணம் இன்று காலை 10:34 வரை இருக்கும். அதன் பிறகு வணிஜ கரணம் இரவு 10:30 வரை நீடிக்கும். பின்னர் விஷ்டி பத்திரை கரணம் தொடங்கி அக்டோபர் 16 காலை 10:36 வரை இருக்கும். அசுப காலம் ராகு காலம் மதியம் 12:12 முதல் 1:38 வரை இருக்கும். யமகண்ட காலம் காலை 7:53 முதல் 9:20 வரை இருக்கும். விடா குளிகை காலம் காலை 10:46 முதல் 12:12 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் இன்று 11:49 முதல் 12:35 வரை இருக்கும். வர்ஜிய காலம் இன்று இரவு 1:10 முதல் 2:49 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 4:51 முதல் 5:39 வரை இருக்கும். அமிர்த காலம் இன்று காலை 6:05 முதல் 7:41 வரை இருக்கும். இன்று அபிஜித் முகூர்த்தம் இல்லை. ஆனந்தாதி யோகம் மாதங்க யோகம் இன்று மதியம் 12 வரை இருக்கும். அதன் பிறகு ராட்சச யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை. சூரியோதயம் காலை 6:27 நிகழும் மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை 5:57 சந்திரோதயம் இரவு 12:43 நிகழும் மற்றும் சந்திராஸ்தமனம் மதியம் 2:28 நிகழும். சூரியன் இன்று கன்னி ராசியில் இருப்பார். சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். அக்டோபர் 15, 2025 புதன்கிழமை. இன்றைய நாள் உங்களுக்கு தன்சமப்பிடித்த தன்னம்பிக்கையுடனும் பொடியர் ஃபுட்டரப நுண்ணறிவுடனும் உங்களோட சமூக இத்துவன சம்பவ நிதி ஒரு மற்றும் பொத்தாம் பசும தனிப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றும் ஒருவரின் கீத் ஒரு ஆரிய வாய்ப்பை வழங்குகிறது. இன்று உங்களை சுற்றியிருப்பவர்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது வேலை பங்குதாரர்கள் அவசரமான தூபை உங்கள் ஆலோசனையையும் ஆதரவையும் எதிர்நோக்குவார்கள். மேலும் அவர்களின் எதிர்பார்ப்பை நீங்கள் திறம்பட பூர்த்தி செய்யக்கூடியவர். உங்களுடைய பேச்சும் செயல்களும் பிறருக்கு வழிகாட்டும் மொழியாக அமையும். ஒரு அனுபவமிக்க மூத்த நபர் அல்லது தந்தை போன்ற ஒருவரின் துணை உங்கள் பாதையை எளிதாக்கி உற்சாகத்தை அதிகரிக்கும். இது உங்கள் நம்பிக்கைகளையும் மதிப்புகளையும் மீளாய்வு செய்ய சிறந்த நேரமாகும். இதனால் உங்கள் உள்ளார்ந்த திறன்களை நீங்கள் தெளிவாக உணர முடியும். எதிர்பாராத வகையில் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கலாம். அதேபோல் அதிர்ஷ்டம் திடீரென உங்கள் பக்கம் திரும்பும் தருணமும் ஏற்படும். உழைப்பும் திறமையும் உங்கள் வலிமை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உற்சாகம் மட்டும் போதாது, தொடர்ந்து முயற்சி செய்வதுதான் வெற்றியின் சாவி. பணியிடத்தில் மூத்தோரின் ஆதரவு உங்கள் முயற்சிகளை பலனளிக்கச் செய்து திட்டங்களை முன்னேற்றும். இன்று முழுவதும் உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல் நிரம்பியிருக்கும். ஆகையால் உங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் அடையும் வரை உறுதியுடன் முன்னேறுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் எதிர்பாராத லாபங்களையும் தரக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாக அமையும். பல பணிகளை ஒரே நேரத்தில் கவனிக்க வேண்டியிருக்கும் நிலையில் நாள் பரபரப்பாக இருந்தாலும் உங்கள் உற்சாகமும் ஒருமுகத்தன்மையும் அதை எளிதாக சமாளிக்க உதவும். புதிய பொறுப்புகள் தோன்றும் வாய்ப்பும் உள்ளது. ஆனால் அவை உங்கள் திறனை வெளிக்கொணரும் சந்தர்ப்பங்களாக மாறும். எதிரிகள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றாலும் அவர்களின் முயற்சிகள் வீணாகும். அரசாங்கம் சார்ந்த அல்லது சட்டப்பூர்வமான விஷயங்களில் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். இன்று உங்கள் ஆழ்ந்த சிந்தனையும் அறிவார்ந்த முடிவுகளும் பலத்த பலன்களை அளிக்கும். நிதி நிலைமை வலுவாக இருக்கும்.
மேலும் உங்களின் மனதுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் பணம் செலவிடுவது மகிழ்ச்சியை தரும். சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்பது உங்களுக்கு நிம்மதியும் பெருமையும் அளிக்கும். ஆனால் சிலர் உங்கள் பெயரை களங்கப்படுத்த முயலக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள். குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் செயல்படவும், யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். மொத்தத்தில் இன்று உற்சாகம், புத்திசாலித்தனம் மற்றும் சாதனை நிரம்பிய நாளாக அமையும். சரியான முடிவுகளே உங்கள் வெற்றியின் திசையை நிர்ணயிக்கும். இன்றைய நாள் வெளிநாட்டு வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு சிறிது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளில் துல்லியத்தையும் தரநிலையையும் உறுதி செய்வது மிக அவசியம். பேச்சிலும் நடப்பிலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் ஒவ்வொரு தொடர்பும் உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும். வழக்கமான பணிச்சுமையில் இருந்து சிறிது நேரம் ஒதுக்கி சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உங்கள் மதிப்பையும் சமூக மரியாதையையும் உயர்த்தும். வீட்டில் மாற்றம் அல்லது புதிய திட்டம் குறித்து சிந்தித்து வந்திருந்தால் இன்று அதற்கான முடிவுகளை எடுக்க உகந்த நேரமாகும். உங்கள் திறமை மற்றும் ஆற்றல் இன்று வெளிப்படையாக பிரகாசிக்கும். இதனால் உங்களை சுற்றியுள்ளவர்களின் கவனத்தையும் பாராட்டையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் சமநிலையையும் நேர்மையையும் பேணுவது முக்கியம். மேலும் பெரியோரின் ஆலோசனை உங்கள் முடிவுகளில் வழிகாட்டியாக அமையும். குழந்தைகளின் சாதனைகள் வீட்டில் மகிழ்ச்சியை பரப்பும். அதே சமயம் இல்லத்தரசிகளின் அர்ப்பணிப்பும் ஒழுங்கும் குடும்ப சூழலை அமைதியாக வைத்திருக்கும். நிதி தொடர்பான முடிவுகளில் ஆராய்ந்து எடுக்கப்படும் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். வணிகத்துறையில் கூட்டாளிகளுடன் வெளிப்படையான உறவு நம்பிக்கையை வலுப்படுத்தும். பழைய கருத்து வேறுபாடுகளை தீர்க்கவும் உறவுகளை மீண்டும் புதுப்பிக்கவும் இன்று மிகச் சிறந்த நாள். இன்றைய நாள் உறவுகள் மற்றும் தொழில் வாழ்க்கையில் நேர்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதித்தன்மைக்கு ஒரு சோதனையை முன்வைக்கின்றது. ஒவ்வொரு முடிவிலும் நியாய உணர்வும் முக்கிய பங்கு வகிக்கும். மேலாண்மை துறையில் உள்ளவர்கள் கடுமையான சூழ்நிலைகளிலும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும். சட்டத்துறையில் பணியாற்றுவோர் சட்டவியல் விவகாரங்களில் சிறந்த வெற்றியை அனுபவிப்பார்கள். தொழில்நுட்பத்துறையில் உள்ளவர்கள் தொடர் விதிகள் மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் நிலையான பலனை அடைவார்கள். கலைத்துறையில் உள்ளூர் உண்மைத்தன்மையுடன் சிந்தித்தும் செயல்படுவதால் புதிய கலை வழிகளை உருவாக்குவார்கள். பொறியாளர்கள் துல்லியமான திட்டங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் பாராட்டுகளை பெறுவார்கள். ஃப்ரீலான்சர்கள் ஒப்பந்தங்களிலும் விதிமுறைகளிலும் தெளிவையும் நேர்மையையும் பேணினால் நன்மை கிடைக்கும். இன்று வேலைகளில் முழுமையாக கவனம் செலுத்தி மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமை முக்கியம். இல்லையெனில் தேவையற்ற சிக்கல்களில் சிக்கலாம். சில எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். அந்த நேரத்தில் தியானம் மற்றும் உள்நிலை அமைதி மனதை நிலைநாட்டும். காதல் மற்றும் உறவுகளில் உணர்ச்சிகளையும் தெளிவான உரையாடலையும் முன்னிறுத்தினால் உறவுகள் வலிமையுடன் ஆழமான புரிதலுடன் முன்னேறும். இன்றைய நாள் குடும்ப உறவுகளில் சிறிய பதட்டங்கள் மற்றும் குழப்பங்களை உருவாக்கலாம், குறிப்பாக குழந்தைகள் அல்லது வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களை குறித்து. ஆனால் பரஸ்பர பேச்சு, சகிப்புத்தன்மை மற்றும் புரிதலுடன் இதை எளிதில் சமாளிக்க முடியும். உங்கள் உள்ளார்ந்த மனச்சூழல் சில நேரங்களில் மாறுபட்ட உணர்ச்சிகளால் பரபரப்பாக இருக்கும். குறிப்பாக பல காதல் அல்லது மனசாட்சிக்கான தேர்வுகள் ஒரே நேரத்தில் மனதில் தோன்றினால் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பதில் தெளிவாக இருந்தாலும் உணர்ச்சிகள் மீண்டும் மீண்டும் உங்களை ஈர்க்கக்கூடும் என்பதால் இன்று பெரிய முடிவுகளை எடுத்துக்கொள்ளாமல் சிந்தனையுடன் முன்னேறுவது நல்லது. பணியிடத்தில் அல்லது காதல் வாழ்க்கையில் சவால்கள் வரும் என்றாலும் அன்பும் நம்பிக்கையும் வழிகாட்டி அவற்றை வெற்றி பெறும் வழியில் மாற்றும். ஆன்மீக பங்களிப்பு, கோவில், குரு சரணாலயம் அல்லது வேறு பயணம் போன்றவை உங்களை உள்ளார்ந்த அமைதிக்கும் ஆழமான புரிதலுக்கும் அழைக்கும். உலகின் எந்த சவாலும் உங்கள் உற்சாகத்தையும் நேர்மறை சக்தியையும் தடுக்க முடியாது. அவற்றை சரியான திசையில் செலுத்துவதுதான் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிகாட்டும். இன்றைய நாள் உங்கள் காதல் உறவுகளில் இனிமையும் உயிர்ச்சூட்டலும் நிலைத்திருக்கும் வகையில் உங்கள் உணர்ச்சிகளையும் ஆர்வத்தையும் புதுப்பிக்க சிறந்த நேரமாகவும். சிறிய அன்பான கையாளல்கள் மற்றும் சாதாரண குறும்புகளும் உறவுகளை ஆழமாக்கி எதிர்காலத்தில் புதிய சந்திப்புகளுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும். தொழில் வாழ்க்கையில் மாற்றங்கள் மற்றும் உயர்கல்வியுடன் தொடர்புடைய திட்டங்களில் கவனம் செலுத்துவது அவசியம். மேலும் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது புதிய வலைப்பின்னல்கள் உங்களுக்கு தரமான பலன்களை அளிக்கும். வாழ்க்கையின் பல அம்சங்களில் சமநிலை பராமரிப்பதும் பயணங்களில் அல்லது சவாலான நடவடிக்கைகளில் கவனமாக இருப்பதும் முக்கியம்.
கனவுகளை பின்பற்றாமல் வாழ்ந்தால் வாழ்க்கைக்கு முழுமையான அர்த்தம் வராது. இன்று உங்கள் முயற்சிகளும் கடின உழைப்பும் ஒரு டைட்டேன் உங்களை வணிகத்தை சோகத்திலிருந்து ஒரு உற்சாகத்துக்கு கொண்டு சென்று புதிய வாய்ப்புகளும் திசையையும் உருவாக்கும். இதனைத்தான் நினைவில் வசித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சவாலும் ஒரு வகையில் பாடமும் நன்மையும் தரும். அதை புத்திசாலித்தனத்துடன் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்வதே உங்கள் வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். இன்றைய நாள் உங்கள் பணி வாழ்க்கையில் ஒரு சவாலும் உற்சாகமும் கலந்த ரோலர் கோஸ்டருக்கு போல் அமையும். இது உங்கள் திட்டங்களை வெற்றிக்கு செமன் செல்ல ஊக்குவிக்கும். உங்கள் தன்னம்பிக்கையும் படைப்பாற்றலும் சிறப்பாக வளர்ந்து கூட்டங்களில் மற்றும் தொழில்முறை உரையாடல்களில் நீங்கள் தனித்துவமாக பிரகாசிப்பீர்கள். சில சிறிய எதிர்பாராத ஆச்சரியங்கள் உங்கள் நாளை சந்தோஷத்தாலும் உற்சாகத்தாலும் நிரப்பும். பணிகளுக்கு இடையில் நேரத்தை திறமையாக நிர்வகிப்பது சவாலாக இருந்தாலும் ஆரம்பம் முதல் செயல்படுத்தும் வரை ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆற்றல் மற்றும் சக்தியை முழுமையாக பயன்படுத்தி மாற்றங்களை ஏற்று புதிய செல்வாக்கு வாய்ந்த தொடர்புகளை உருவாக்குவதே முக்கியம். வணிகம், சந்தைப்படுத்துதல், தோப்பா அல்லது விளம்பர வேலைகளில் அதிக முயற்சி இன்று குறிப்பாக லாபகரமாக இருக்கும். ஏதேனும் பண விவகாரம் சிக்கியிருந்தால் அதற்கான திரும்பியும் வருவதை பற்றி நம்பிக்கை வைக்கலாம். அரசு பணியாளர்களுக்கு இடமாற்றம் அல்லது புதிய பொறுப்புகள் இன்று உங்களுக்காக உருவாகும். மேலும் காலை நேரம் உங்கள் நிலையை வலுப்படுத்தி மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஊட்டும். நாளின் நடுப்பகுதியில் பணவரவிலும் முன்னேற்றம் தெளிவாக தெரியும். இன்றைய நாள் தான் உங்கள் கடனை திருப்பிச் செலுத்தும் திறனையும் நிதி நம்பிக்கையையும் வலுப்படுத்தும். இருந்தாலும் சில எதிரிகள் சற்று கவனமாக இருக்கலாம். பின்பற்றுவதால் சூழ்நிலையை திறம்பட கவனிக்க வேண்டும். பார்த்து மாலை நேரம் பற்றிய மனதிற்கு ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சியை தரும். மேலும் நாளைய தினத்திற்கான உற்சாகத்தை ஊட்டும். பணியிடத்தில் வேகம் அதிகரித்து வருமான முன்னேற்றமும் தெளிவாக தெரியும். ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு கவலை, இரத்த அழுத்தத்தில் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் தூக்க குறைபாடு காரணமாக உடல் சோர்வாக உணரப்படலாம். ஆனால் இசை, தியானம் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி மூலம் இதை சமாளிக்க முடியும். ஒழுக்கமான அன்றாட பழக்க வழக்கங்களையும் சமநிலையையும் கடைபிடிப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். இன்றைய தினம் புதன் கிரகத்தின் செல்வாக்கின் கீழ் உள்ளது. இது புத்திசாலித்தனம், தொடர்பு, வணிகம் மற்றும் நிதி புரிதலுடன் தொடர்புடைய ஒரு கிரகம். சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசமும் உணர்திறனும் அதிகரிக்கும். காலையில் உள்ள பூசம் நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். அதே சமயம் மதியத்திற்கு பிறகு வரும் ஆயில்யம் நட்சத்திரம் ஆழமான சிந்தனை மற்றும் முடிவெடுப்பதற்கு முன் பொறுமையை கோருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். உங்கள் நாள் மங்களகரமாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் அமைய கீழே கொடுக்கப்பட்டுள்ள செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளை பின்பற்றவும். இன்று அவசியம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1. நிதி திட்டமிடல் மற்றும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்துங்கள். புதன்கிழமை அன்று புதனின் அருளால் பகுத்தறிவு மற்றும் கணக்கிடும் திறன் வலுவாக இருக்கும். இன்று இது உங்கள் செலவுகள், சேமிப்புகள் மற்றும் முதலீடுகளை மதிப்பாய்வு செய்யுங்கள். அவ்வாறு செய்வது வரும் வாரத்தில் செல்வ வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். 2வது குருக்கள் அல்லது பெரியவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுங்கள். பூசம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் காலை நேரம் அனுபவம் வாய்ந்த ஒருவரிடமிருந்து ஆலோசனை பெற உகந்தது. இன்று நீங்கள் வணிகம் அல்லது தொழில் சம்பந்தமான ஏதேனும் ஒரு முடிவில் குழப்பமடைந்தால் ஒரு அறிவார்ந்த நபரின் கருத்து உங்களுக்கு சரியான திசையை காட்டும். 3வது தொடர்பு மற்றும் நடத்தையில் பணிவுடன் இருங்கள். புதன்கிழமை அன்று கிஸ்பொந்தி இனிமையான பேச்சும் சமநிலையான உரையாடலும் காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும். இன்று நீங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் ஏதேனும் ஒரு பேச்சுவார்த்தை அல்லது ஒப்பந்தத்தில் ஈடுபட்டால் அமைதியான மனதுடன் பேசுங்கள். இது உங்கள் மதிப்பை வலுப்படுத்தி ஒத்துழைப்பா பெற்றுத்தரும். 4வது குடும்பத்துடன் மன சமநிலையை பேணுங்கள். சந்திரன் கடக ராசியில் இருக்கிறார். இது இல்லற சுகத்தை குறிக்கிறது. குடும்பம் அல்லது வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். உணர்ச்சிபூர்வமான இணைப்பு இன்று உங்கள் ஆற்றலை நேர்மறையான திசையில் செலுத்தும். இன்று தவிர்க்க வேண்டிய 4 காரியங்கள். டோனட்ஸ். 1. ராகு காலத்தில் மதியம் 12:12 முதல் 1:38 வரை எந்த புதிய வேலையையும் அல்லது முதலீட்டையும் செய்யாதீர்கள்.
இந்த நேரத்தில் கிரகங்களின் செல்வாக்கு குழப்பத்தை உருவாக்குகிறது மற்றும் முடிவுகளில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஏதேனும் ஒப்பந்தம், பணம் செலுத்துதல் அல்லது வணிக முடிவு எடுக்க வேண்டுமானால் அதை ராகு காலத்திற்கு பிறகு செய்யுங்கள். இரண்டாவது, உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்யவோ அல்லது முடிவெடுக்கவோ வேண்டாம். கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று மனம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். தேவையற்ற தானம், உணர்ச்சி வசப்பட்டு யாருக்காவது கடன் கொடுப்பது அல்லது திடீரென ஷாப்பிங் செய்வது போன்றவை பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். விவேகமான செலவு மட்டுமே நன்மை பயக்கும். மூன்றாவது, யாரிடமும் வாக்குவாதம் அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் சீனம்போன் விஷயங்களால் கூட வாக்குவாதம் பெரிதாகலாம். இன்று எந்தவிதமான விவாதத்தையும் அல்லது கோபமான எதிர்வினைகளையும் தவிர்க்கவும். இது உங்கள் மன சமநிலையையும் உறவுகளையும் பாதுகாக்கும். நான்காவது, முடிவுகளில் அவசரப்படாதீர்கள். புதனின் நாள் முடிவெடுக்கும் திறனை அதிகரித்தாலும் இன்றைய கிரக சேர்க்கைகளில் சிறிது நானிலைத்தன்மை உள்ளது. எந்த ஒரு பெரிய முதலீடு, வேலை மாற்றம் அல்லது கூட்டாண்மை குறித்தும் இன்றைக்கு இறுதி முடிவு எடுக்க வேண்டாம். முதலில் நிலைமையை முழுமையாக மதிப்பீடு செய்யுங்கள். இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலையுடனும் வாய்ப்புகளுடனும் இருக்கும். ஆனால் சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிப்பதாலும் பூசத்தில் இருந்து ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு மாறுவதாலும் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை தவிர்ப்பது அவசியம். புதன்கிழமை பொதுவாக வர்த்தகம், முதலீடு மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் ராகு காலம் மதியம் 12:12 முதல் 1:38 வரை உள்ளது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையையும் அல்லது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதையும் தவிர்க்கவும். முதலீடு மற்றும் வணிகம். பூசம் நட்சத்திரத்தின் தாக்கம் காலை வரை இருக்கும். இது செல்வ வளர்ச்சிக்கும் முதலீட்டிற்கும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் ஒரு புதிய முதலீட்டை திட்டமிடுகிறீர்களானால் மதிய 12 மணிக்கு முந்தைய நேரம் சாதகமாக இருக்கும். இருப்பினும் ஆயில்யம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் வந்தவுடன் சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகரிக்கக்கூடும். எனவே பங்குச் சந்தை அல்லது குறுகிய கால வர்த்தகத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். இரண்டாவது, செலவுகள் மற்றும் பரிவர்த்தனைகள். கடக ராசியில் உள்ள சந்திரன் உணர்ச்சி வசத்தை அதிகரிக்கிறது. இதனால் ஒருவர் தூண்டுதலின் பேரில் தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடும். இன்று ஆடம்பர அல்லது பகட்டான செலவுகளை தவிர்க்கவும். வணிக கரணம் காலை 10:34 இரவு 10:30 வணிக நடவடிக்கைகளுக்கு சாதகமானது. எனவே இந்த நேரத்தில் பணம் செலுத்துதல் அல்லது பரிவர்த்தனைகளை முடிப்பது மங்களகரமானதாக இருக்கும். மூன்றாவது, வருமானத்திற்கான புதிய ஆதாரங்கள். சாத்திய யோகம் இன்று இரவு 2:56 மேல் இருக்கும். இது புதிய திட்டங்கள் மற்றும் கூட்டாண்மைகளில் இருந்து லாபம் தரும் யோகமாகும். நீங்கள் யாரிடமிருந்தாவது நிதி உதவி அல்லது புதிய கூட்டாண்மை பற்றி பரிசீலிக்கிறீர்கள் என்றால் இன்று மதியத்திற்கு பிறகு உரையாடலை தொடங்குவது நல்லது. ஆனால் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் ராகு காலத்திற்கு பிறகுதான் கையெழுத்திட வேண்டும். நான்காவது, ஊதியம் பெறுபவர்கள் மற்றும் வேலை செய்பவர்கள். புதன்கிழமை புதன் கிரகத்தால் ஆளப்படுகிறது. இது புத்திசாலித்தனம், தொடர்பு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இன்றைய பணியிடத்தில் உங்கள் நிதி திட்டம் அல்லது அறிக்கையை சமர்ப்பிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. சம்பள உயர்வு அல்லது போனஸ் பற்றி மூத்த அதிகாரிகளுடன் விவாதிக்கவும் இது சரியான நேரம். குறிப்பாக மதியத்திற்கு பிறகு சுப யோகம் செயலில் இருக்கும்போது. ஐந்தாவது, தங்கம், வெள்ளி மற்றும் அசையா சொத்து. இன்று தங்கம், வெள்ளி வாங்குவதிலோ அல்லது வீடு, நிலம் சம்பந்தமான ஒப்பந்தங்களிலோ அவசரப்பட வேண்டாம். பூசம் நட்சத்திரம் முடிந்தவுடன் கிரகநிலை சற்று நிலையாகிவிடும். வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் மாலை 6 மணிக்கு ஷீஸ்முல் எஸ்ஒமாயின் தார்த் மீன்ஸ் திர்ட் ஒல்லி அதில் தாயிருக்குட்டம்பேன். 6. சேமிப்பு மற்றும் திட்டமிட்ட நிதி. இன்று உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு யாருக்காவது கடன் கொடுப்பதோ அல்லது யோசிக்காமல் ஒரு புதிய திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்வதோ நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே உங்கள் சேமிப்பை பாதுகாப்பான வழிகளில் வைக்கவும். உங்களுடைய முதலீட்டு போர்ட்ஃபோலியோவை மதிப்பாய்வு செய்ய விரும்பினால் மாலை நேரம் சிறந்ததாக இருக்கவும்.